பாரத தாயை வணங்கி நாம் இந்த நிகழ்ச்சியை அழகாக நிறைவு செய்திருக்கிறோம். அற்புதமாக நிறைவுற்றுள்ளது நம் 37வது ஆண்டு விழா நிகழ்வுகள். உங்களின் அழகான ஒத்துழைப்போடு அரங்கம் மகிழ்ந்த வாழ்த்துக்களோடு இப்போது இந்த நிகழ்வுக்கு வெற்றிக்கு பக்கபலமாய் இருந்த பரதாலயத்தின் நடன பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பரதாலயத்தின் மூத்த மாணவிகளை உங்கள் முன்னால் கௌரவப்படுத்த விரும்புகின்றோம். பரதாலயத்தின் நடன பயிற்சி ஆசிரியை குமாரி மீனா சிதம்பரம் அவர்களையும் திருமதி யசோதா அவர்களையும் பரதாலயத்தின் மூத்த மாணவி ஸ்மிருதி மனோஜ் அவர்களையும் மற்றொரு மூத்த மாணவி குமாரி ஸ்ரீ சாமுத்ரிகா அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். இந்த நிகழ்விற்கான நன்றியுரையை வழங்க மகாகுரு அமுதா தண்டபாணி அவர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு இந்த நடன ஆசிரியர்களுக்கும் மூத்த மாணவிகளுக்கும் கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி. தயவு செய்து இன்னொரு 10 நிமிடம் இந்த நிகழ்ச்சி நிறைவேறும் வரை அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு விழாவை இன்னும் சிறப்பாக்கி தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இப்பொழுது பரதாலயத்தின் நடன பயிற்சி ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி. அவர்களை கௌரவப்படுத்த மகாகுரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நடன பயிற்சி ஆசிரியை குமாரி மீனா சிதம்பரம் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலியோடு அடுத்து நடன பயிற்சி ஆசிரியை திருமதி யசோதா அவர்களுக்கு அடுத்து பரதாலயத்தின் மூத்த மாணவி குமாரி ஸ்மிருதி மனோஜ் இன்று நட்டுவாங்கத்தின் அரங்கேற்றத்தையும் கந்த வடிவேலா என்ற பாடலின் மூலம் இந்த அரங்கத்திலே நிகழ்த்தி இருக்கிறார். அடுத்து பரதாலயத்தின் மூத்த மாணவி குமாரி ஸ்ரீ சாமுத்ரிகா. இவரும் இங்கே நட்டுவாங்கத்தை வகை வகையாய் என்ற மலர் பாடலுக்கு நட்டுவாங்கம் செய்திருக்கிறார். பாராட்டி மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது பரதாலயத்தின் மகாகுரு திருப்பதி அமுதா தண்டபாணி அவர்கள் நன்றி உரை வழங்க இருக்கிறார். குருவே துணை. இந்த ஆண்டு விழாவுக்கு 37வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி கன்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 37வது ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கிய துஷார் கிக்கானி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கேட்ட உடனே வரத்துக்கு சரின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் அவர் இப்போ வந்து குழந்தைகள் எல்லாம் எல்லோருமே அவ்வளோ அழகாக ஆடி இருக்கிறாங்க. எத்தனை வயசு குழந்தைங்க, 4 வயசு குழந்தைங்கலேருந்து இன்றைக்கி ஆடி இருக்கிறாங்க. ஸோ அவர் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்துட்டு ரொம்ப என்கிட்ட பர்சனலாக அங்கே உட்காந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், எல்லா குழந்தைகளும் ரொம்ப நல்லா, அவர் இருந்த டைம் வரைக்கும் 7:30 வரைக்கும் ஆடின குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடினான்னு சொல்லிட்டு அவர் சென்றிருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேட்ட உடனே இந்த ஹால், ஏன்னா நிறைய ஹால் புக் பண்ணுறப்பனா ரொம்ப கஷ்டம் நாங்கள் படுவோம். இன்றைக்கி வாங்க, நாளைக்கு வாங்க, ரொம்ப இல்லைன்னா 2 மாதம் கழித்து வாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஹாலில் சொல்லுவாங்க. பட் இது கேட்ட உடனே இந்த ஹால் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரிஹர்சலுக்கும் கொடுத்து உங்களுக்கெல்லாம் நைட்டில் கொஞ்சம் பசிக்காமல் இருக்கிறது ஃபுட் ஸ்டால் போடுறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அதுக்கும் எனக்கு அவருக்கு எனது மனதான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இங்கே வந்திருக்க அத்தனை விருந்தினர்களுக்கும்
ஏன்னா நீங்கள்லாம் இப்பவும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நிறைய இதில் இந்த கூட்டத்தை கூட பார்க்க முடியாது. விருந்தினர்கள், கெஸ்ட்டு அத்தனை பேருக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த குழந்தைகளோட நாட்டியத்தை பார்த்து, அதுவும் என்ன ஸ்பெஷலி சொல்லணுமா, அந்த சின்ன குட்டி குட்டி குழந்தைகள் வந்தப்போ நீங்கள் அவங்க வந்தப்பையும் ஒரு என்கரேஜிங்காக அவங்களுக்கு கை தட்டினீங்க. ஆடி முடித்து போனப்பையும் நீங்கள் ரொம்ப அழகாக கை தட்டினீங்க. அது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். கை தட்டுற உடனே அவங்க முகத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அத்தனை கெஸ்ட்ஸ் இது இன்றைக்கி எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது முக்கியமாக சொல்லணும், பக்கவாத்திய கலைஞர்கள். எப்போவுமே எல்லா இதுலேயுமே சொல்லுவோம், நம்ம ஒரு டீம் ஒர்க் தான். ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி பக்கவாத்திய கலைஞர்கள், பாட்டு திரு பவானி கிஷோர் அவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க அவரோட பாட்டை எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப ரசிச்சிங்க, என்ஜாய் பண்ணிங்க. அவரும் எல்லா குழந்தைகளுக்கு ஏற்றாப்புல ரொம்ப அழகாக பாடினார். அவருக்கு நன்றி. அப்புறம் வயலின் திரு பாலக்காடு திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள். அண்ட் மிருதங்கம் போலக்கலை ஜிஆர் நவீன் அவர்கள். இவங்க 2 பேருமே இந்த எப்பொழுதுமே பரதாலயத்துக்கு வாசிப்பார்கள். அது ஒரு பரதாலயத்தின் குடும்பம்னு சொல்லலாம். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் ஒரு புதிதாக ஒரு அங்கத்தினர் வந்து சேர்ந்துருக்காரு. புல்லாங்குழல் திரு வெங்கட் நாராயணன். இன்றைக்கி இன்னொருத்தர் வாசிக்க வேண்டியிருந்தது. அவரால் வர முடியல. சொன்னோடனே உடனே ஒத்துட்டு உடனே இந்த விழாவுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ அழகாக, ஆனால் ரொம்ப அழகாக புல்லாங்குழல் வாசிக்க ரொம்ப சிறியவராக தான் இருக்கிறாரு. நான் இதுதான் முதல் தரம் அவரோட புல்லாங்குழல் இசையை கேட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. பரதாலயத்து மேலும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நான் அதை ரொம்ப அவரை வாசித்ததை முதல் தரமாக இருந்தாலும் முதல் தரம் தான், ஆனால் அவர் அழகாக அதை வாசித்தார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அநேகமாக ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரு வெங்கட் நாராயணன் அவர்களுக்கு எனது நன்றி. இதெல்லாம் விடுங்க, குழந்தைங்க சும்மா வந்து ஆடினா நல்லா இருக்குமா? மேக்கப் வேணும், ஹேர் ஸ்டைல் வேணும், காஸ்டியூம் வேணும். இன்றைக்கி குழந்தைங்க நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆடி இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் பொறுமையாக மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து திரு மகேஷ் அண்ட் திருமதி தீபா அவர்கள். அதாவது ஸ்டேஜ் டெக்கரேஷனும் அவங்க தான். மகேஷ் கலையரங்கம், பேக்ட்ராப் மற்ற எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். இன்னொன்று வந்து பிரவீனா டெய்லர்ஸ். இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் நம்ம தைக்க கொடுக்குறோம் இல்லையா, அவங்க இதுலேயும் இருந்து வந்து மேக்கப் திரு அப்துல் அவர்கள். இவங்க இல்லை இன்றைக்கி, இப்போ காணோம். அவங்க எல்லாமே இவ்வளோ தூரம் ராம்நகரில் பூரா அவங்க செஞ்சுருந்தாங்க. கணபதி அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரு மகேஷ் அண்ட் தீபா அவர்கள் செஞ்சுருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஏன்னா எப்போவுமே அவங்க எந்த இதாக இருந்தாலும் எவ்வளோ என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு குழந்தைக்கு கடைசி நிமிஷம் நைட் 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டாப் பத்தலைன்னு. நான் காலையில் எழுந்திரிச்சு டெய்லர்கிட்ட ஓடி துணியை வாங்கி தைச்சி கொடுங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலைக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் நம்மளோட பரதாலயம் இன்ஸ்டியூஷன் மேலே ஒரு மரியாதை. அக்கா நீங்கள் சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னார் பிரவீனா டெய்லர்ஸ். ஸோ அவருக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த குழந்தை ட்ரெஸ் இல்லைன்னா, அந்த டாப் இல்லைன்னா அவங்களால ஆடி இருக்க முடியாது. ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் நன்றி. அடுத்தது எப்பொழுது எங்களது ஒளி ஆர்எஸ்எஸ் அவர் வந்திருக்காரு. கிருஷ்ணமாமா போயிட்டாரா? ஸோ அவங்களும் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாம் அனுசரியாக செஞ்சு கொடுத்துருக்கு. நன்றின்னு சொல்கிறேன். வேறு வழி இல்லை. எனக்கு எல்லாரையும் நன்றி சொல்லி தான் ஆகணும். எல்லா விழாக்களையும் சொல்ல முடியாமல் சீக்கிரமாக நாங்கள் முடிச்சு போயிடுவோம். இன்றைக்கி இது ஆண்டு விழானால நான் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். வீடியோ அண்ட் ஃபோட்டோ திரு ஐயப்பன் டீம். திரு ஐயப்பன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவரும் அப்படி தான் பரதாலயத்தின் ஒரு குடும்பத்தினராகவே ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு சலங்க பூஜையாக இருக்கட்டும், ஒரு அரங்கேற்றமாக இருக்கும், ஸ்டில் ஃபோட்டோலேருந்து ஃபோட்டோகிராஃபிலேருந்து இன்விடேஷன் வீடியோ இன்விடேஷன்லேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட்டாக. அது இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஆளுகளாக இருந்தாலும், எந்த ஒர்க்கர்ஸோ நாங்கள் யாரெல்லாம் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் சும்மா சரின்னு ஒத்துக்கிட்டு செய்கிறதுக்கும் மனமாற செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவங்க அத்தனை பேரும், இப்போ நான் சொல்கிறேன், அத்தனை பேரும்
மனமாற செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு உறுதுணை. பரதாலயம் இப்படி வர்றதுக்கு அதுவும் ஒரு பெரிய உறுதுணை. இத்தனை பேருக்கும் நன்றி. இதுக்கு அடுத்தது சொல்ல வேண்டியது டீச்சர்ஸ். இத்தனை குழந்தைங்க வந்து ஆடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை டீம்ஸ் இப்போ இருந்தாங்க. ஒரு 20 ஐட்டத்துக்கு மேலே இருந்திருக்கும். இதை வந்து இவங்க அவ்வளோ அழகாக மேடையில் வந்து ஆடி, உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த முத்திரைகளை பிடிச்சி அவங்கள ஆட வைக்கிறது எவ்வளோ பெரிய சிரமம் தெரியுங்களா? அதுவும் வந்து 4 வயசு 5 வயசு குழந்தைகள்லாம் ஷார்ட் டைமில் வந்து ஜாயின் பண்ணவங்க கூட இதில் ஆடிருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் ஆடலை. அவ்வளோ பெரிய இந்த ட்ரைனிங் பண்ணது திருமதி யசோதா கோகுல் அவர்கள், மீனா சிதம்பரம் இவர்கள் செஞ்சாங்க. இந்த பையனை என்ன இதில் விசேஷம்னா, எப்போவுமே நாங்களே எல்லாம் செஞ்சு நாங்களே நட்டுவாங்க பண்ணுவோம். இது இந்த பையனை டீமாக பிரித்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும், அவங்கவுங்க நட்டுவாங்க பண்ணணும். சில பாடல்கள் நம்ம ஆல்ரெடி கொரியோகிராஃபி பண்ணி வச்சதை சொல்லிக் கொடுத்து நட்டுவாங்க பண்ணுவாங்க. நட்டுவாங்கங்கிறது அந்த நாங்கள் மேடையிலேருந்து தாளம் தட்டுறோம் இல்லையா, அதை தான் நட்டுவாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்க 2 செஞ்சாங்க. இதில் இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்ன, இது முதல் முறையாக மூத்த மாணவர்கள், அதில் ஒரு பொண்ணால் இந்த பையனை பண்ண முடியாமல் போயிடுச்சு. மற்ற 2 மூத்த மாணவர்கள் டாக்டர் ஸ்மிருதி மனோஜ் அண்ட் ஸ்ரீ சாமுத்ரிகா அவர்கள், இவங்க 2 பேருமே இதுதான் முதல் தரம் ஒரு பாட்டை கொடுத்து இப்படி முழிச்சாங்க. சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது உங்கள் வேலை, இந்த பாட்டு நீங்கள் முடிக்கிறீங்க, நீங்கள் தான் ஸ்டேஜில் நட்டுவாங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன முதல்ல சந்தோஷம் அவங்க முகத்தில் இருந்தது. ஒரு பயமும் அவங்களில் இருந்தது. ஆனால் அது இன்றைக்கி நான் அந்த பயமெல்லாம் இல்லை. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் அவங்க வரைச்சிருக்காங்க, தட்டியிருக்காங்க. இதில் என்னென்னா, பொதுவாக வந்து முதல்ல எனக்கு பின்னாடி என் துணையுடன் மாதுளா கிஷோர்குமார் அவர்களின் துணையுடன் இப்போ பின்னாடி இருந்து தான் நட்டுவாங்க பண்ணுவாங்க எல்லா மாணவர்களும் முதல்ல. அப்புறம் மெதுவாக அரங்கேற்றத்தில் பின்னாடி இருப்பாங்க. அது ட்ரைனிங் கொடுத்தோன்னா நட்டுவாங்கத்துக்குனே ஒரு அரங்கேற்றம் வரும், அதை அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் மட்டும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். எந்த இதுவும் இல்லாமல் முதல் தரம் தனியாக, அதுவும் இவ்வளோ பெரிய பக்கவாத்தியத்துக்குடன் அமர்ந்து அவர்கள் தனியாக மிக தைரியமாக நட்டுவாங்க செஞ்சுருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் தான். இன்னும் மேலும் மேலும் ரொம்ப நல்லா வரணும். இது மாதிரி பல மூத்த மாணவர்கள் இனியும் இந்த எங்களோட பரதாலயத்தில் வரும் எந்த ஆண்டு விழாவாக இருந்தாலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஸோ அவங்களும் இன்னும் மேலும் வரணும். இவங்க இதோடு நின்றுடாமல் இனி ஒரு அரங்கேற்றத்துக்கும் நட்டுவாங்க பண்ணுற அளவுக்கு வரணும். ஸ்ரீ சாமுத்ரிகா அவர்களுக்கு மார்ச் மாதம் அரங்கேற்றம் இருக்குது. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் பெற்றோர்கள், என்னோடய கணவர் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைன்னு. அது எப்பொழுதுமே நான் நாளை மேடையில் சொல்லும் வார்த்தை. என்ன தான் நாங்கள் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு எது நடத்தினாலும் சரி, பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை எங்களிடம் கொண்டு விடாவிட்டால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸ்கூல் வேணால் வச்சுக்கிட்டு இருக்கலாம், மாணவ மாணவிகள் இல்லைன்னா நடத்த முடியாது. இது இத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான். நான் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் எடுத்து இந்த ஆண்டு விழாவை செய்கிறேன்னா நீங்கள் தான். அது எவ்வளோ பொறுமை வேண்டும் உங்களுக்கெல்லாம். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து மிஸ், நாங்கள் என் குழந்தை ஆடியே ஆகணும் மேம், அப்படி அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகி எப்படியும் என் குழந்தை ஆடி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற பெற்றோர்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் பரதாலயம் ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, மேடையில் பின்னால் நிறைய இது பெற்றோர்கள், முன்னாடி வெளியில். இந்த பையனும் நான் வந்து எப்போவுமே இன்வால்வ் ஆகி எல்லாமே சொல்லுவேன். இந்த பையனும் நான் கிளாஸ் எடுத்து நட்டுவாங்க பண்ணேன், வந்து இங்கே இதுதான் பண்ணினேன் ஒழிய மித்த அத்தனையும் மாதுளா கிஷோர்குமார் அண்ட் கிஷோர்குமார், மீனா, மித்த எல்லா பெற்றோர்களும், நான் தனியாக ஒவ்வொருத்தர் பேர்களையும் சொல்லலை, பெற்றோர்களே அத்தனை வாலண்டியர்ஸ். ஏன்னா சில பெற்றோர்கள் வந்து பாவம் அவங்களுக்கு பர்சனலாக எனக்கு சொன்னாங்க, வாலண்டியர் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் கையில் குழந்தைங்க இருக்கிறாங்க,
சில வீட்டுகளில் பெரிய வயசான இருக்கிறாங்க, அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்குனால இன்வால்வ் ஆனாக்கு ரொம்ப ஆசைப்பட்ட பெற்றோர்களால் வர முடியல. ஸோ நான் வாலண்டியர்ஸுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ சிறப்பாக இது நடந்திருக்காது. அத்தனை வாலண்டியர்ஸையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். எல்லா வாலண்டியர்ஸையும் மேடைக்கு வாங்க. வாலண்டியர்ஸ், ஏன்னா இதுக்கு இவங்க எல்லாருக்கும் நேரங்காலமே இல்லைங்க. நீங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற வேலைகளும் செஞ்சாங்க. இந்த குரூப் கொடியோகிற உட்காந்து அனுசரித்து இந்த குழந்தைகளை காலையில் 10:30 மணிக்கு வந்தவங்க. அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 பெற்றோர்கள் இன்சார்ஜ். எங்கேயுமே போகலை, இங்கேயே தான் இருக்கிறாங்க. மஸ்பி நடுவில் போய் சாப்பிட்டு ஒரு ட்ரெஸ் பாயிண்ட் ஓடி வரத்துக்கு. இப்போ இன்னும் அவங்க இந்த மங்களம் முடித்து போகிற வரைக்கும் அந்த டீமை விட்டு அவங்க வர முடியாது. இதுக்கு அவர்களுக்கு மட்டும் சொல்ல, அவங்க வீட்டில் இருக்க பெற்றோர்கள், ஒரு மாமனார் மாமியார், இல்லை கணவன்மார்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க செய்யணும்னா உங்களோட ஆண்களோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க செய்யவே முடியாது. ஸோ அத்தனை பேருக்கும் இல்லைன்னா எனக்கு தெரியும், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்தானே என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எல்லா வீட்டில் இருக்க பெரியவங்க, அவங்க எல்லா கணவன்மார்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இத்தனை பேரை நீங்கள் எங்களுக்காக அனுபவித்ததுக்கு. வாங்க, வந்துட்டிங்களா? கொஞ்சம் எல்லாம் தெரிகிற மாதிரி இல்லைங்களா? கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவும் எடுப்பாங்க. உங்களை மூத்த மாணவர்கள் தான், வாலண்டியர்ஸில் மாணவர்களும் இருக்கிறாங்க. மாணவி இங்கே சதீஷ் இருக்கிறாரு, எல்லோரும் இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் இந்த ஆண்டு விழாவுக்கு மட்டுமல்ல, பரதாலயத்தில் நடக்கும் அத்தனை நாட்டிய விழாக்கள், எங்கள் வெளியூராக இருந்தாலும் சரி, உள்ளூராக எங்கே நடந்தாலும் நிறைய பெற்றோர்கள் எங்கள் கூடவே இருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் என்ன எதையும் செய்ய விட மாட்டாங்க. போய் ஒரு தண்ணி குடிக்கிறதுனாலும் விட மாட்டாங்க, எடுத்துக்கொண்டு விட்டுருவாங்க. நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் எடுங்க. இதில் இன்னொன்று சொல்லணும், சில பெற்றோர்கள் மூத்த மாணவிகள்லாம் போகிறது ரொம்ப லேட் ஆகும். 10:30 மணி கூட ஆகும், 11 மணி கூட ஆகும். குட்டீஸை முதல்ல அனுப்பிடுவோம். அவ்வளோ இன்சார்ஜ் பண்ணி அத்தனை பேருக்கும் உணவு அளித்து, டிஃபன் ஸ்நாக்ஸ் கொடுத்து, இத்தனை எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. யாருமே சொல்லலை நீங்கள் இது கொண்டு வாங்க அந்த கொண்டு வாங்கினேன். அத்தனை குழந்தைகளுக்கும் தன் குழந்தையாக பாவித்து அத்தனை பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு உணவு அளித்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த உணவு அளித்து வயிறு ஆற செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் எல்லோரும் பலத்தமான ஒரு கை தட்டணும். அதுதான் பெரிய விஷயம். பசியோடு அந்த குழந்தைங்க ஆடி உட்காரப்ப இந்தமான்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கு தான் நான் பேசுறதுக்கு இல்லையோ இந்த விஷயத்துக்காக நீங்கள் பலத்த கரவேஷம் தான் பண்ணணும். நான் நினைக்கிறேன் அடுத்த ஆண்டு விழாவுக்கு இன்னும் நிறைய பெற்றோர்கள் மேடையில் ஏடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் கையில் குழந்தை வச்சுருந்தவங்களாம் ஏற முடியல. ரொம்ப நிறைய தவிர்க்க முடியாத காரணமாக நிறைய பெற்றோர்கள் குழந்தையாடுறதை பார்க்க முடியல. அந்த குழந்தை அழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அடுத்த வருஷமாக அதுக்கு அடுத்த வருஷமோ செய்கிறப்ப இன்னும் பெற்றோர்கள் எனக்கு வாலண்டியர்ஸாக வருவீங்கன்னு சந்தோஷப்படுறேன். நான் இந்த சூட்டுக்கு கஷ்டப்படுறீங்க, இப்போ குழந்தைங்க இதை விட லைட்டில் இவ்வளோ நேரம் ஆடி இருக்கிறாங்க ரொம்ப சூடோட. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு தேங்க்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்புறம் உங்கள் குழந்தைங்க மங்களத்துக்கு வருவாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போவே 9:25 ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் யாரோ ஒரு பேரன் கேட்டப்போ 10 மணி ஆகும்னு சொன்னேன். அது மாதிரி தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மஸ்பி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிடுவேன். இதை எல்லாத்தையும் விட இந்த அரங்கத்துக்கு உங்களுக்கு வயிறார ஸ்டால் போட்டார் திரு குமார் அவர்களுக்கு எனது நன்றி. அப்புறம் நேற்று நைட்டு நேற்று ஸ்டேஜ் ரிஹர்சல் பண்ணுறப்போ அதுவும் எங்களோட மாணவர் தான் திரு கோகுல் அவர்கள் நைட்டு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பெரியவங்களுக்கு டின்னர் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க 10, 10:30, 11 மணி ஆயிடுச்சு அவங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ அவருக்கு நன்றி. இதுக்கடுத்து இப்போ நம்ம இங்கே வர்றோம் போகிறோம், எந்த முக சுளிப்பும் இல்லாமல் எந்த நேரத்துக்கு நாங்கள் கேட்டாலும் ஹாலை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை திறந்து விட்டு உள்ளே விடுறது, எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுறது, எந்த இதுவும் முகத்தை சுளிக்காமல் எந்த நேரம் கேட்டாலும் சரிங்கம்மா சரிங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த ஹாலு எந்த நேரமும் திறந்து எங்களுக்கு உதவி
செய்த ஐயா சதாசிவம் அவர்களுக்கு எனது நன்றி. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. நான் இப்போ இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தார். ஏன்னா அவர் கரெக்ட் டைமுக்கு எங்களை திறந்து விடலைன்னா எங்களோட எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும், எல்லாமே போய்டும். அப்போ அவர் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய பேச்சை கேட்டு என்னோட நன்றி உரை கேட்ட உங்கள் எல்லாருக்குமே எனது நன்றி. அடுத்தது குழந்தைங்க நமஸ்காரம் பண்ண வர்றாங்க. அடுத்த ஆண்டு 2 வருடங்களுக்கு ஒருக்காக நாங்கள் ஆண்டு விழா நடத்துகிறோம். ஸோ இதே மாதிரி ஆண்டு விழா இன்னும் 1 வருடம் கழிந்து நடக்கும். அப்போ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அம்மாவே சொல்லிட்டாங்க. பட் என்னோட சார்பிலிருந்து நன்றி தெரிவிச்சுக்கணுன்னு. ஸோ ரொம்ப லாங் ப்ராசஸாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் குட்டீஸ் மேடையில் ஆடினதுலேருந்து ரொம்ப அழகாக பண்ணினாங்க எல்லோரும். அவங்க அதுக்கு கூட கோஆப்ரேட் பண்ண பேரண்ட்ஸ், டெய்லி வந்து அதுவும் கணபதி பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா ஃபைனல் ரிஹர்சல்ஸ்லாம் வந்து ராம்நகரில் நடந்தது. அவங்களுக்கு நிஜமாலே அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான். பட் இருந்தாலுமே வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸுக்கு வந்து நாங்கள் சொன்னதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு விட்டதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆடினது மட்டும் இல்லைங்க, அவங்க டெய்லி வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்காக அவங்களோட ரிஹர்சல்ஸ் எப்போவுமே நைட் லேட்டாக தான் வரும். அவங்களது ஆரம்பிக்கிறதுக்கே 8 மணி ஆகிடும், வீட்டுக்கு போகிறதுக்கு 10-10:30 ஆகிடும் அவங்க கிளம்புறதுக்கு. டான்ஸ் மட்டும் கிடையாது, ஆடுவாங்க. அதே சமயம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கூட இருந்து. நம்ம குழந்தைங்களுக்கு ரிஹர்சல் பார்க்கும்போது கூட இருக்கிறதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய அந்த ஃபைனலாக வந்து நிறையா இன்றைக்கி நிறையா திங்ஸ் இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது, சர்டிஃபிகேட்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பேக் பண்ணது. ஸோ அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நாட் ப்ரெசென்டிங் அ டான்ஸ். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ மை ஹார்ட்டி தேங்க்ஸ் டு ஆல் மை சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ணாத சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இங்கே நிறையா பேர் இருக்காங்க. வந்து இங்கே ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதாகட்டும், அங்கே ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஆன் டைம் ப்ராசஸில் நடக்குதுன்னா அங்கே வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் குரூப் வாலண்டியர்ஸ் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவங்களும் வந்து எல்லாமே ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கு ஆன் டைம் நடக்கிறதுக்கு அவங்களும் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ், அந்த டீமுக்கும் வந்து என்னோட நன்றி. அண்ட் ஐயப்பன் அண்ணா ஆன் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ்லாம் பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னு அண்ணாட்ட ஐடியா கேட்டப்போ அவர் தான் சொன்னார் ஒரு தனி இது போட்டுட்டு ரெடியானோன்னு எடுக்கலான்னு. தேங்க்ஸ் ஃபார் தட் ஐடியா அண்ணா. மகேஷ் மேக்கப் ஹேண்டில் பண்ணார் அண்ட் பேக்ட்ராப். ரொம்ப கஷ்டம் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறது. இதுக்கு நடுவில் நாங்கள் 1000 கால் பண்ணியிருப்போம், அதையும் அட்டன் பண்ணார். ஸோ அவர் ஒரு காலி மாதிரி 10 கை வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மகேஷ் அண்ட் தீபா. அண்ட் லைட்டிங்ஸ் ரிஹர்சல்ஸ்க்கும் கூட இருந்தாங்க. டே பிஃபோர் அன்றைக்கும் பண்ணாங்க. கூட இருந்து அன்றைக்கி பார்த்தனால தான் வந்து இன்றைக்கி அவ்வளோ அழகாக அந்த வர்ணம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த சீக்வன்ஸுக்கு வேண்டிய மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஹரி. வாட் எல்ஸ் ஆம் ஐ மிஸ்ஸிங்? சதாசிவம் சார், ஆமாம், இங்கே ஹால் இன்சார்ஜ், அவங்களும் வந்து நம்மளுக்கு ரிஹர்சல் இருந்த வரைக்கும் நைட் லேட் ஹார்ஸ் ஆனாலும் கூட இருந்திருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்கல. நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. My thanks from my heart. Thanks to everyone for being so cooperative and making this program a very successful one. And I hope every year நம்ம இந்த மாதிரி annual day பண்ணி இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் நிஜமாலே we request to have more volunteers. நிறைய சப்போர்ட் உங்கள் கையில் இருந்தால் இன்னமும் சிறப்பாக நடக்கும். Thank you everyone. அடுத்ததாய் பரதாலய மாணவிகள் அனைவரும் பங்கு பெறும் மங்களம். அதற்கு முன்பு அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஜப்பானியர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அல்லது விளையாட்டு மைதானங்களிலும் கலந்து கொண்டு அரங்கை விட்டு செல்லும் பொழுது அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை கையோடு எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள்.
குப்பைகளை அரங்கத்தில் விட்டு வைக்க மாட்டார்கள். அதை நாம் இங்கு இன்று பின்பற்றி இந்த அரங்கத்தை நாம் கொண்டு வந்த பொருட்கள் எதையும் விட்டு வைக்காமல் எடுத்து சென்று ஒரு முன்னுதாரணமாக திகழ்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதியாக எடுத்துக்கொண்டு அரங்கத்திற்குள் குப்பைகளை ஏதும் விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தயவு செய்து இதை நாம் முன்னுதாரணமாக பின்பற்றலாம் என்று தெரிவிக்கின்றோம். இப்பொழுது மங்களம்.